நீங்கள் நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனில் மார்ச் 9லேருந்து 11th வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தா கரெக்ஷன் வந்து பண்ணலாம் சரியா. அதில் என்னென்ன கரெக்ஷன் விண்டோ வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எல்லா பேருமே கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ஃபீல்டில் ஒரு ஃபீல்டு தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். ஃபாதரோட நேமு குவாலிஃபிகேஷனில், மதர் நேம் குவாலிஃபிகேஷன், இதில் வந்து 2ல் நீங்கள் 1ல் தான் என்ன பார்த்தா கரெக்ஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வரக்கூடிய அதாவது செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் எல்லாத்திலுமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். என்னென்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸ்டேட் எலிஜிபிலிட்டி, கேட்டகரி, சப் கேட்டகரி, சிக்னேச்சர், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் தி அட்டம்ஸ் இன் நீட் சரியா. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதாவது கேண்டிடேட்ஸ் ஷல் பி அலௌட் டு தி சேஞ்ச், அதாவது என்ன சொல்றாங்க பெர்மனன்ட் அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷனையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் என்ன சொல்றதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கரெக்ஷன் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து என்ன சொல்றதா ஃபீஸ் வந்து பே பண்ணணும் இந்த கரெக்ஷன் விண்டோவுக்கு. அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த கரெக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும் சரியா. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. தேங்க்யூ.